Inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. இவங்க 26/7/1955 பிறந்தவங்கலாம். நான் 15/7/1956 தான் பிறந்தேன். இவங்க ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இப்போ இவங்களுக்கு 69 வயசாகிறது. இருபத்தி 6/7/1955 இவங்க பிறந்திருக்காங்க. இந்த யோகா சொர்ண கௌரிங்கிற சகோதரி. நான் பிறந்தது 15/7/1956. இது எடுக்கப்பட்டது இன்றைக்கி 15/6/2014. இங்கே யோகாவில் 10வது ஆண்டு விழாவை கொண்டாடினாங்க. இன்டர்நேஷ்னல் யோகா 10வது ஆண்டு விழாவை மாம்பழத்தில் சென்னையில் ஆஞ்சநேயர் கோயிலில் கொண்டாடப்பட்டது. அதனால் அவங்களுடைய திறமையை பக்தர்களுக்கும் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த அழைத்து இந்த யோகா என்றால் ஒன்று தான். யோகம் என்றால் அனைத்தில் அதில் அடங்கிறது. யோகம் என்றால் ஒய் ஃபார் எல்லோ, ஓ ஃபார் ஆர்கன், ஜி ஃபார் கோல்டு, ஏ ஃபார் ஆல், எம் ஃபார் மணி. அதனால தான் யோகா என்பதுக்கு மேலே யோகம் என்ற அடைமொழி கொடுக்கப்பட்டுள்ளது. வளமுடனும் நலமுடனும் நிலமுடனும் என்று சொல்வதை போல் இந்த யோகம் என்ற எழுத்திற்குள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. இந்த நின்று கொண்டே செய்வது என்பது மிக தெய்வீக வர்ம ஆன்மீக கலை. அந்த கலை
70 வயதை நெருங்கும். என்னமோ குழந்தை பிளாஸ்டிக்கில் விளையாடுறது மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது பேர் நடராஜாசனம். நடராஜ சிவபெருமான் வந்து அந்த இது துர்க்கைக்கிட்டேயும் வந்து திருவாலங்காட்டில் நடந்த இதில் வந்து என்னோட நீ வந்து டான்ஸ் ஆட முடியுமான்னு திருவாலங்காட்டில் துர்க்கையை வந்து சிவனை பார்த்து கேட்க, ஓகே ரைட் அப்படிங்க. நடராஜர் ஆடின பிறகு வந்து இந்த இதை வந்து தாயால் செய்ய முடியனால எனக்கு திருவாலங்காட்டிலேயே எனக்கு வந்து உன்னுடைய சகோதரியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு திருவங்காட்டில் சிவபெருமானுக்கு பின்னாடி இன்றைக்கி துர்கை வந்து சகோதரியாக காட்சி கொடுத்துட்ருக்காங்க. அந்த நடனத்தை இப்பொழுது வந்து செய்து காமிச்சிருக்காங்க. 70 வயது 69 வயது நிரம்பி 70வது வயது நெருங்கும் இந்த சொர்ணகௌரி என்பவர். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்றால், இந்த யோகா கிளாஸை இவர்கள் 5 ஆண்டுகளாக ஆன்லைன் மூலமாக கற்றுக்கொண்டிருக்கிறார்களாம். அவரை பற்றி தெரிவிப்பார்கள். அதாவது ஆன்லைன் மூலியமானா எர்லி மார்னிங் 5 மணி 5:30 மணிக்கு நடக்கப்பட வேண்டுமா ஆன்லைனில். அப்போ இவருடைய மாஸ்டரு காலம்பர் 5:30 மணிக்கு செஞ்சு ஏந்திரிச்சு இந்த வித்தையை தெய்வீக வித்தையை கற்றுக் கொடுக்க போகும்போது இவங்களும் ரெடியாகி இருக்கணும். அதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கி இவங்க ஒரு இடம் அவங்க ஒரு இடம், அதை பற்றி விளக்கம் அப்புறம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து அவங்க வந்து ஆன்லைனில் காலம்பர் 5:30 மணிக்கு இவருடைய மாஸ்டர் வந்து செய்வாராம். அதை பார்த்து இவங்க வந்து ஆன்லைனில் செய்வாங்களாம். அது எவ்வளோ விதமான இதாக, அதாவது வந்து விருப்பம் இல்லாமல் செய்கிறத விட கேட்டதுக்கு எப்படிங்க சகோதரி உங்களால் முடிஞ்சுன்னு கேட்டால், எனக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து இதை கற்றுக்கொள்ளணும்னு பெரிய ஆர்வம் ஆசை, அந்த வெறித்தனமான இது பிரியம் இருந்தால் தான் எந்த ஒன்றுமே செய்ய முடியும். கடமைக்கு செய்கிறத விட இஷ்டப்பட்டு செய்கிறதுக்கான பலன் அதிகம். அதனால தான் அவங்க வந்து செய்கிறத விட ஆன்லைன்லேயே அவங்க வேறு இடத்துலையும் இருக்கார், நானும் வேறு இடத்துலையும் இருக்கிறேன். அதனால தான் அப்பாயின்மெண்ட் வாங்கி 5 மணிக்கு அவரும் ரெடி ஆகி நானும் ரெடி ஆகி ஆன்லைனில் வந்து கற்றுக்கிட்டேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து இதை நான் அவருடைய நேரடி ஒளிபரப்பு பண்ணாலும் இதை அவங்க ஆன்லைனில் கற்றுக்கிறதுக்கு அந்த இதை வச்சு பார்த்து செய்கிறதுக்கெல்லாம் எவ்வளோ கடின உழைப்பாக இருக்கும். இதனுடைய உழைப்பு 5 ஆண்டுகளாக அவங்க நிறையா சொல்கிறாங்க. நிறையா இது பற்றின விஷயம். என்னமோ 380 சுகர் இருந்தாங்களாம், இப்போ 180 சுகருக்கு நார்மலுக்கு வந்திருக்கான். வெயிட்டு ரொம்ப இருந்ததுதான், இப்போ வெயிட்லெஸ்ஸாக இருக்காங்க. என்னுடைய உடலுக்கு தகுந்த வெயிட் அதிகமாக இருந்தது, அது தானாகவே குறைஞ்சிச்சு. நான் வந்து அவங்க சொல்கிறது வேடிக்கையாக இருக்குது. நான் 70 வயதுன்னே சொல்கிறதில்ல, 25 வயதுன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் நிறையா விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ரப்பர் செய்கிறது மாதிரி சர்வசாதாரணமாக செய்கிறாங்க. இது ஆன்லைனில் நேராக இருந்து கிளாஸில் போய் கற்றுக்கிறதுங்கிறது ஒரு விஷயம். இவங்க ஆன்லைன்லேயே கற்றுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களோட குருவை பற்றி நான் அப்புறமேலுக்கு விளக்கம் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அதாவது நம்பிக்கையும் திடகாத்திரமான என்னால் முடியும் என்ற ஒரு வெறித்தனமான ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் இதையெல்லாம் செய்ய முடியும், கற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கான ஒரு பெரிய யோக கலை. என்னமோ ஒரு 10 வயசு குழந்த மாதிரி
முக்கியமாக இந்த தெய்வீக கலையை பார்ப்பவர்கள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதுவரைக்கும் நான் வந்து யாரையுமே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று சொன்னதும் இல்லை, கேட்டதும் இல்லை. ஏனென்றால் இந்த தெய்வீக கலையை அறிந்து கொள்ளும் என்பதற்காக தயவுசெய்து இதை பார்ப்பவர் முதலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்தவர்களுக்கு ஒரு மாபெரும் வாய்ப்பளிங்க. ஏன்னா நான் வந்து ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். முதல்ல நம்ம வாழணும், அடுத்தது வாழ்கிறவங்களுக்கு வழி கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த யோகங்கிற அபூர்வ கலையை, வித்தையை இது மாதிரி சின்ன குழந்தை செய்கிறது மாதிரி செஞ்சிகிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து சிம்ம கர்ஜனை என்று சொல்லுவார்கள். சிம்ம கர்ஜனை. என்ன சொல்லணும்னா இன்ஹேல் ஹெச்எல்னு என்னமோ சொல்லுவாங்க. மூச்சை இழுத்து வெளியில் விடுறது, வெளியில் இழுத்து உள்ளார விடுறது, ஒரு பக்கத்தில் இழுத்து இன்னொரு பக்கமாக விடுறது, உள்ளார மூச்சை அடக்கி இந்த வித்தையை வந்து யார் வருவது தொடர்ச்சியாக கவனமாக செய்கிறார்களோ त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं भूभागकमिव बन्धनात् मृत्योर्मुक्षीयमामृतात्। ॐ त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं भूभागकमिव बन्धनात् मृत्योर्मुक्षीयमामृतात्। ॐ त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं भूभागकमिव बन्धनात् मृत्योर्मुक्षीयमामृतात्। இந்த யோகம் அப்படின்றது யோகான்றது எனக்கு ஒரு மிராக்கள் மாதிரி. இது நான் வந்து யூஎஸ் போயிட்டு வந்தேன். அந்த கிளைமேட் எனக்கு ஒத்துக்கலை. ரொம்ப ஷோல்டர் பெயின் இருந்தது. பின்னாடி என்னுடைய கையே என்னுடைய முதுகு பக்கமே போகாது. சப்பாத்தி பண்ண முடியாது, தலைவார முடியாது, எதுவுமே பண்ணிக்கூடாது. இடது கை அப்படியே இருந்தது. சரி, அங்கே டாக்டர்கிட்டலாம் போனால் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. இங்கே வந்ததும் இந்த ஒரு என்னுடைய சார் பேர் வந்து விஷ்ணு பார்த்த சாரதின்னு பேர். என்னுடைய சன் வந்து அங்கேருந்து யூஎஸில் வந்து அடையார் டைம்ஸில் பார்த்து அந்த நம்பரை எனக்கு கொடுத்தான். நாங்கள் அவர் வீட்டுக்கே போய் கேட்டோம். அவர் வந்து அப்போ எனக்கு வந்து 60 வயசு ஆக போகுது. 60 வயசு ஆச்சே, நீங்கள் சுடிதார் பார்க்கணும், சாரி தான் கட்டினேன், சுடிதார் போட்டுன்னு பண்ணுவீங்களான்னு கேட்டேன். நான் பண்ணுவேன், நீங்கள் எனக்கு 3 months எனக்கு வீட்டில் வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னேன். நிறைய ஏபிசிடி கூட தெரியாது. இந்த கை மேலே தூக்க முடியாது, கை பின்னாடி போகாது, கால் வந்து நகர்த்தி எனக்கு வைக்க வராது, ஒன்றுமே தெரியாது. வெறும் வீட்டு வேலை, கிச்சன் ஒர்க் மட்டும்தான் எனக்கு தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த சார் வந்து எனக்கு எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சொல்லித்தர மாதிரி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுத்து 3 மாதம் சொல்லிக் கொடுத்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் நான் வந்து யூடியூப்பை போய் சும்மா இருக்கும் போதெல்லாம் எப்பப்பாவது யோகா பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவர் வந்து 2020 கொரோனா டைமில் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னாரு. சரின்னு ஆன்லைனில் தான் நான் அப்போ வந்து இப்போ வரைக்கும் ஆன்லைனில் தான் கற்றுக்கிறேன். அதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்தது அவர் தான். எனக்கும் அது வந்து லீவே போட மாட்டேன். காலையில் 5:30க்கு கிளாஸுனால் நான் ஒரு 5 o'clock ரெடி ஆகிடுவேன். ரெடி ஆகிட்டு 1 hour கிளாஸு, 7 days கிளாஸ் நான் அட்டன் பண்ணுறேன். அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருந்தது. என்னுடைய சாரும் நல்லா சொல்லிக் கொடுத்தாரு. அதனால் எனக்கு இப்போ வந்து நல்லா பண்ண வருது. என்னுடைய ஏஜே எனக்கு கம்மியான மாதிரி தெரியுது. ரியல் ஏஜ் சொன்னாவே யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்தளவு என் மைண்டு செட் ஆகிடுது. நம்ம இளமையாக இருந்து செய்யணும் அப்படின்ற ஒரு மைண்டை நான் கொண்டு வந்துட்டேன். யாராலும் என்ன ஏன் நீ இவ்வளோ ஒல்லியாக இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. நான் ஆக்டிவாக இருக்கேன், நான் யோகா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் பாசிட்டிவாக எப்போதுமே சொல்லிகிட்டே இருப்பேன். உங்களுக்குமே சொல்கிறேன், நோய் வந்தால் நோய் வந்ததுன்னு சொல்லவே கூடாது. நம்ம ஆக்டிவாக இருக்கோம் நினச்சா அந்த நோய் தன்னால் போயிடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபுட்டை கரெக்டாக சாப்பிடணும், எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும், வாக்கிங் போகணும். ஸோ இதெல்லாம் பண்ணி மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கணும், பாசிட்டிவ் எனர்ஜியாக கொண்டு வரணும். நெகட்டிவாக நினைக்கவே கூடாது. யாராலும் உங்கள்கிட்ட நெகட்டிவ் பேசினா அவங்கள விட்டு நீங்கள் தள்ளி போயிடுங்க. பாசிட்டிவாக பேச கற்றுக்கோங்க. அவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, அவங்க சுற்றி இருக்கவங்களுக்கும். அப்போ எல்லாமே நான் என்னுடைய சன்னெல்லாம் ஏதாவது ஒரு காம்படிஷன் போனான்னா இது கஷ்டம் அப்படிப்பா, உன்னால் முடியும் நீ செய் அப்படின்னு இன்னி வரைக்கும் நான் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன். உன்னால் முடியும் நீ செய்வ அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் தான் அந்த பசங்களுக்கு கொண்டு வந்தால் அவங்க இப்போ நல்ல படித்து நல்ல பொசிஷனில் இருக்காங்க. இதுக்கு எல்லாமே காரணம் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லாரையும் ப்ளஸ் பண்ணணும். யாரை பற்றி நம்ம
தவறுதலாகவோ அவங்கள பற்றி நம்ம பேசவே கூடாது. அதனால் இந்த மாதிரி என்னுடைய லைஃப் போயிட்டுருக்கு. அதே சமயம் நான் நிறைய ஆன்மீக புக்கெல்லாம் படிப்பேன் சும்மா இருக்கும்போது. அதை பற்றியும் நிறைய நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லிக் கொடுக்கறதுனால அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் போன மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதோடு நான் என்னுடைய இதை நிறுத்திக்கிறேன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குது? என்னுடைய பேர் சொர்ணகௌரி. நான் சென்னை திவான்மியூரில் இருக்கேன். என்னுடைய குலதெய்வம் கும்பகோணத்தில் அக்னீஸ்வர சாமி கஞ்சனூர் அக்னீஸ்வர சுவாமி கற்பகாம்பாள். அஞ்சனூர் கற்பனாசாமி அக்னீஸ்வரர் கற்பகாம்பாள் கஞ்சனூர். அது வந்து சுக்கரனோட ஸ்தலம் இது. ஓகே. இதுதான் என்னுடைய குலதெய்வம். குலதெய்வம்னா உங்கள் ஆத்துக்காருடைய குலதெய்வமா? நம்ம எப்போவுமே கல்யாணம் வந்துட்டு ஆத்துக்கார் வீட்டை பற்றி தான் சொல்லுவோம். குலதெய்வம் அவங்களுடைய குலதெய்வம். என்னுடைய அப்பா சைடு வந்து ஏழுமலை திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமி. அப்பாவுடைய குலதெய்வம் ஏழுமலை திருப்பதி வெங்கடாஜலபதி தான் அப்பாவுடைய குலதெய்வம். ஓகே, மிக்க நன்றி வாய்ப்பளித்ததற்கு. எனது குலதெய்வமும் உங்களது குலதெய்வமும் அனைவருக்கும் இந்த யோகா பயிற்சியை காண்பவர்களுக்கும் அவருடைய குலதெய்வமும் இந்த யோகாவுடைய வித்தையை காண இருப்பவருடைய குலதெய்வமும் அவரவர்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி கேட்டு நிறைவு பெறுகிறோம். வணக்கம். வாழ்க வளமுடன். அனைத்து வளங்களுடனும் வளம் நலம் நிலம்.